Hi friends, இந்த வீடியோவில் அனாலிசிஸ் ஆஃப் clocked sequential circuit பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் என்னென்னா, a sequential circuit with 2D flip-flops A and B and input X and output Y is specified by the following next state and output equations. A of t plus 1 is equal to AX plus BX, B of t plus 1 is equal to A dash X, Y is equal to A plus B into X dash. Draw the logic diagram of the circuit, derive the state table, derive the state diagram. இதான் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து இந்த ப்ராப்ளமில் நம்ம லாஜிக் டயக்ராம் வரையணும், ஸ்டேட் டேபிள் வரையணும், அதே போல் ஸ்டேட் டயக்ராம் வரையணும். ப்ராப்ளம்லேயே கிளியராக கொடுத்துருக்காங்க. இது 2D ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2D ஃப்ளிப்ஃப்ளாப் வரைஞ்சிக்கணும். அதில் போல் நமக்கு இன்புட்ஸ் வந்து A அண்ட் B இன்புட்ஸ், Y வந்து அவுட்புட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ D ஃப்ளிப்ஃப்ளாப் 2 வரைஞ்சிக்கோங்க. நார்மலாகவே D ஃப்ளிப்ஃப்ளாப்க்கு இது சீக்வென்ஷியல் சர்க்கியூட் அப்படின்றதுனால கிளாக் வந்து காமன் கிளாக் பல்ஸாக இருக்கும். இன்புட் DA, இதுக்கு DB, அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா QA, QB, QA பார், QB பார், இதுதான் நமக்கு அவுட்புட்ஸ். ஸோ நமக்கு இன்புட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு AX ப்ளஸ் BX எதில் கொடுக்குறோன்னா T, that is A of t plus 1, அதாவது எதில் கொடுக்கணும்னா DAவில் கொடுக்கணும். ஏன்றதுன்னு A ஃப்ளிப்ஃப்ளாப்போட இன்புட். ஸோ இதில் கொடுக்கும்போது A இன்ட்டு எக்ஸ், அதே போல் ப்ளஸ் B இன்ட்டு எக்ஸ், ரெண்டுத்தையும் அன் பண்ணி இந்த வர்ற ரிசல்ட்டை வந்து DAவில் கொடுக்குறோம். அதே போல் DBக்கு என்ன ரிசல்ட்டுன்னா A பார் எக்ஸ். ஸோ A பாரையும் எக்ஸையும் அன் பண்ணி வர ரிசல்ட் DBயில் கொடுத்துட்டோம். அவுட்புட் Y எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா Y is equal to A plus B, ரெண்டுத்தையும் ஆர் பண்ணி எக்ஸ் டேஷ்ன்றது காம்ப்ளிமெண்ட், அது ரெண்டுத்தையும் அன் பண்ணோம் அப்படின்னா Y is equal to A plus B into X பார்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது லாஜிக் டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க, அதோட ரிசல்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் டேபிள் வரையணும். ஸ்டேட் டேபிள் வரையணுன்னா நமக்கு இன்புட்ஸ் தெரியும் A, B அண்ட் X. அதே போல் நெக்ஸ்ட் ஸ்டேட்டோட வேல்யூ, அதாவது A of t plus 1 அப்படின்னு போடலாம், இல்லைன்னா A ப்ளஸ்ன்னு போடலாம். நான் இங்கே A ப்ளஸ்ன்னு எடுத்திருக்கேன், B of t plus 1 B ப்ளஸ்ன்னு எடுத்திருக்கேன். இசட்டோட ஈக்குவேஷன் இசட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க, ஒய்ன்னு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இசட்டுன்னு எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி என்ன வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ இசட்டுக்கு பதில் நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 3 இன்புட்ஸ்ன்றதுனால காம்பினேஷன்ஸ் நமக்கு என்னென்ன வரும்னா 0 0 0 0 0 1 until 1 1 வரைக்கும் வரும். இந்த ஈக்குவேஷன்ஸோட வேல்யூவை A of t plus 1, அதாவது A ப்ளஸில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 0 0னா A 0, B 0, எக்ஸோட வேல்யூ 0. இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து 0. அதே போல் B of t plus 1ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா A பார் எக்ஸ்ன்னு இருந்திருக்கு. ஸோ A பார்ன்றது வேல்யூ வந்து 1 இன்ட்டு 0 0. அதே போல் இசட்டோட வேல்யூ, அதாவது ஒய்யோட வேல்யூ A ப்ளஸ் B இன்ட்டு எக்ஸ் பார், ஏவையும் பியும் ஆர் பண்ணிவிட்டு வர ரிசல்ட்டோட எக்ஸ் பாரை காம்ப்ளிமெண்ட்டோட வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து 0. நெக்ஸ்ட் A is equal to 0, B is equal to 0, X equal to 1. A ப்ளஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0, B ப்ளஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் 1, இசட்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் 0ன்னு வரும். அதே போல் 0 1 0, இது A ப்ளஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0, B ப்ளஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, அதாவது A பாரோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ 0. ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இசட்டோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு 0 1 1க்கு A ப்ளஸோட வேல்யூ 1, B ப்ளஸோட வேல்யூ 1, இசட்டோட வேல்யூ, தட் இஸ் ஒய்யோட வேல்யூ 0. அதே போல் 1 0 0க்கு 0 0 1, 1 0 1க்கு 1 0 0, 1 1 0க்கு 0 0 1, ஆல் 1க்கு A ப்ளஸோட வேல்யூ 1, B ப்ளஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0. ஸோ இதுதான் வந்து ட்ரான்சிஷன் டேபிள் மேக் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் வேல்யூ, நெக்ஸ்ட் ஸ்டேட் வேல்யூ, அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத எழுத போகிறோம். ப்ரெசன்ட் ஸ்டேட் அப்படின்னா இன்புட்டில் நம்ம ஏபி என்ன வேல்யூ அதுதான் ப்ரெசன்ட் ஸ்டேட். நமக்கு ஏபி காம்பினேஷன்ஸ் எக்ஸ் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன்ஸ் 0 0 0 1 1 0 1 1. இப்போ A ப்ளஸ் B ப்ளஸ்ன்றது நெக்ஸ்ட் ஸ்டேட்டோட வேல்யூ. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னும் போது A ப்ளஸோட வேல்யூ என்ன, B ப்ளஸோட வேல்யூ என்ன. எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னும் போது A ப்ளஸோட வேல்யூ என்ன, B ப்ளஸோட வேல்யூ என்ன. அவுட்புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னும் போது என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னும் போது அவுட்புட்டோட வேல்யூ என்ன. இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறது தான் ட்ரான்சிஷன் டேபிள்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த ட்ரூத் டேபிள்லேருந்து இந்த டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதாவது ஏபி 0 0னும் போது வென் எக்ஸ் ஈக்குவல் டு 0னது ஏ ப்ளஸோட வேல்யூ 0, வென் எக்ஸ் ஈக்குவல் டு 0னது பி ப்ளஸோட வேல்யூ 0. அதே போல் வென் ஏபி இஸ் ஈக்குவல் டு 0 0னும் போது எக்ஸ் ஈக்குவல் டு 1னும் போது ஏ ப்ளஸோட வேல்யூ 0, பி ப்ளஸோட வேல்யூ 1. அந்த டைமில் எக்ஸ் ஈக்குவல் டு 0னும் போது அவுட்புட் 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1னும் போது அவுட்புட் 0. when a is equal to 0, b is equal to 1 என்னும்போது x equal to 0க்கு a plus ஓட value 0, a plus ஓட b plus ஓட value 0. when x equal to 1க்கு a plus b plus ஓட value 1 1, output ஓட value பார்த்தீங்கன்னா 1 0. இதே போல் 1 0 a 1 b 0க்கு a plus b plus ஓட value 0 0 when x equal to 0க்கு x equal to 1 போது a plus b plus ஓட value 1 0 respectively. output ஓட value 1 0 for x equal to 0 and x equal to 1க்கு last value 1 1, அது x equal to 0க்கு a plus ஓட value 0, b plus ஓட value 0, x equal to 1க்கு a plus ஓட value 1, b plus ஓட value 0. when x equal to 0 என்னும்போது output 1, when x equal to 1 என்னும்போது output 0. இந்த டேபிளில் ப்ரீவியஸ் இருந்த டேபிளில் இருந்து நம்ம அப்படியே எடுத்து எழுதி இருக்கும். இப்போ நான் இந்த ஏபி வேல்யூவை நம்ம ப்ரெசன்ட் ஸ்டேட்டாக அசைன் பண்ண போகிறோம். 0 0வை ஏன்னு எடுத்துக்கிறேன், 0 1 பி, 0 1 0 சி, 1 1 டின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட் 0 0 அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 0 0 வந்ததுன்னா அது ஏ ஸ்டேட்டு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு எங்கே போச்சுன்னா ஏ ஸ்டேட்டுக்கு போச்சு. அந்த டைமில் அவுட்புட்டோட வேல்யூ என்ன 0, அதுதான் ஏ கமா 0ன்னு எழுதியிருக்கோம். அதே போல் எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸோட வேல்யூ 0 1, 0 1ன்றது பி வேல்யூ. அட் த டைம் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னும் போது அவுட்புட் என்ன 0, அப்போ பி கமா 0. அதே போல் ப்ரெசன்ட் ஸ்டேட் 0 1ன்னு எடுத்துக்கோங்க. 0 1க்கு a plus b plus ஓட வேல்யூ 0 0, that is nothing but a. அந்த டைமில் அவுட்புட்டோட வேல்யூ என்ன 1, அதனால a கமா 1ன்னு எழுதியிருக்கோம். அதே போல் x equal to 1ன்னும் போது a plus b plus ஓட வேல்யூ 1 1, x அவுட்புட்டோட வேல்யூ 0. ஸோ அதனால d 1 1ன்றது d, அப்போ d கமா 0ன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் ஸ்டேட் c. when x equal to 0 நும்போது a plus b plus ஓட வேல்யூ 0 0, that is nothing but a வேல்யூ. அப்போ அவுட்புட்டோட வேல்யூ 1, அப்போ a கமா 1ன்னு எழுதுவோம். அதே போல் x equal to 1க்கு a plus b plus ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 0, 1 0ன்றது c, அவுட்புட்டோட வேல்யூ 0, அப்போ c கமா 0ன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் ஸ்டேட் d. when x equal to 0 நும்போது நெக்ஸ்ட் ஸ்டேட்டோட வேல்யூ 0 0, 0 0ன்றது a வேல்யூ, ஸோ a கமா அவுட்புட்டோட வேல்யூ 1, அப்போ a கமா 1. x equal to 1 நும்போது a plus b plus ஓட வேல்யூ 1 0, 1 0ன்றது c, அப்போ அவுட்புட் வந்து 0, அப்போ c கமா 0ன்னு எழுதுவோம். இதுதான் ஸ்டேட் டேபிள். இந்த ஸ்டேட் டேபிள் வச்சு தேர்டாக கேட்டிருக்கிற ஸ்டேட் டயக்ராமை வரைய போகிறோம். அதாவது ப்ரெசன்ட் ஸ்டேட் ஏ when x equal to 0ன்னும் போது இது எங்கே போகுதுன்னா சேம் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போ சேம் லூப் போட்டுட்டு அவுட்புட்டை ரெப்ரசன்ட் பண்ணணும், இன்புட் பை அவுட்புட். when x equal to 1க்கு ஏவோட நெக்ஸ்ட் ஸ்டேட் b, அப்போ பின்ற ஸ்டேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஏலேருந்து பிக்கு ஒரு ஆரோ மார்க் போடணும். மேலே இருக்கிற வேல்யூ எக்ஸு டிவைடட் பை கீழே இருக்கிற வேல்யூ அவுட்புட், அப்போ 1 டிவைடட் பை 0. இப்போ பி ஸ்டேட்டோட நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னன்னு பார்க்கும். பின்றது ப்ரெசன்ட் ஸ்டேட். when x equal to 0ன்னும் போது இது எங்கே போகுது அப்படின்னா ஏக்கு போகுது. அப்போ ஏக்கு ஒரு ஆரோ மார்க் போட்டுட்டு அவுட்புட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும், இன்புட் பை அவுட்புட், அதாவது எக்ஸ் பை இசட். எக்ஸோட வேல்யூ 0, அவுட்புட்டோட வேல்யூ 1, அப்போ 0 பை 1. நெக்ஸ்ட்டு when x equal to 1க்கு எங்கே போகுது அப்படின்னா d கமா 0, அப்போ பியிலிருந்து டிக்கு ஒரு ஆரோ மார்க் போட்டு எக்ஸோட வேல்யூ 1ன்றதுனால 1 பை d கமா 0ன்றதுனால அவுட்புட் 0, அப்போ 1 கமா 0, that is 1 by 0. நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் ஸ்டேட் சி. சி எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு ஏக்கு போகுது. அப்போ சியிலிருந்து ஏக்கு ஒரு ஆரோ மார்க் போடுங்க, 0 பை அவுட்புட்டோட வேல்யூ 1. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு சிக்கு போகுது. அப்போ சியிலிருந்து சேம் ஸ்டேட், ஸோ செல்ஃப் லூப் போடணும், இன்புட்டோட வேல்யூ தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னும் போது 1 பை அவுட்புட்டோட வேல்யூ 0, அப்போ 1 பை 0. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் ஸ்டேட் டி. when x equal to 0ன்னும் போது ஏக்கு போகுது. அப்போ 0 பை அவுட்புட்டோட வேல்யூ 1. when x equal to 1க்கு பி சிக்கு போகுது. இன்புட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1, அவுட்புட்டோட வேல்யூ 0, அதாவது சி கமா 0ன்னு இருக்குது. அப்போ டியிலிருந்து சிக்கு
ஒரு arrow mark போட்டு 1/0 எக்ஸோட வேல்யூ 1 அவுட்புட்டோட வேல்யூ 0. ஸோ இந்த மாதிரி நம்ம டயக்ராம் போடுறது தான் ஸ்டேட் டயக்ராம்னு சொல்லுவோம். ஸோ கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் வந்து ஃப்ளிப்ஃப்ளாப்பில் சம்டைம்ஸ் ஈக்குவேஷன்ஸாக கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் டயக்ராமாக கொடுப்பாங்க. அதுலேருந்து டிரான்சிஷன் டேபிள் போட்டு ஸ்டேட் டேபிள்லேருந்து நம்ம ஸ்டேட் டயக்ராம் வரைஞ்சாச்சு. தேங்க்யூ.